நேர்களே, தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது மிக முக்கியமான செய்தி. தங்கத்தை தொடர்ந்து இந்திய ரிசர்வ் வங்கி வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறது. தங்கத்தின் விலை உயர்வுக்கு இது ஒரு வகையில் காரணமா என்ற ஒரு கேள்வி அனைவருக்கும் எழுவது வாடிக்கைதான். என்றால் தங்கத்தை வாங்கி ரிசர்வ் வங்கி ஏன் குவிக்கிறது என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதற்கான காரணம் என்றால், கடந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தங்கத்தின் விலை சராசரியாக ஒரு 30% உயர்ந்தது கடந்த ஆண்டு மட்டும். இந்த ஆண்டில் தற்போது 2 மாதங்களுக்குள்ளாகவே கிட்டத்தட்ட 11% தங்கத்தின் விலையில் உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தங்கத்தை ரிசர்வ் வாங்கி குவிப்பதால் தான் இது வருகிறதா என்ற ஒரு ஐயம் வருகிறது. என்றால் தற்போது ரிசர்வ் வங்கியிடம், நம்முடைய இந்திய ரிசர்வ் வங்கியான மத்திய ரிசர்வ் வங்கியிலே தற்போது 876.18 டன், கிட்டத்தட்ட 876 டன் தங்கம் இருக்கிறது, கையிருப்பு வைத்திருக்கிறது. இதனுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு என்று பார்த்தால் 630.6 பில்லியன் டாலர், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பிலே 56 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கத்தினை அந்நிய செலாவணி கையிருப்பாக தற்போது இந்தியா வைத்திருக்கிறது. அதற்கு காரணம் இந்த தங்கத்தை வைத்திருப்பதால் தான். இந்த தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறி வருவதால், அதை வைத்து தங்கத்தை சேமித்து வைக்கும் போது அதனுடைய மதிப்பும் உயர்வதால் அந்நிய செலாவணியின் கையிருப்பின் மதிப்பும் உயர்ந்து வருகிறது. இதற்காக தான், அடிப்படை காரணம் இதற்காக தான் தங்கத்தை வாங்கி ரிசர்வ் வங்கி குவித்து வருகிறது. அதுவும் கடந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட நாம் 72 டன் தங்கத்தை வாங்கியிருக்கிறோம். இது 2வது அதிகமாக. போலாந்து நாட்டு மத்திய ரிசர்வ் வங்கி, போலந்தை சேர்ந்த மத்திய ரிசர்வ் வங்கி கிட்டத்தட்ட 90 டன் தங்கத்தை வாங்கியது. இந்திய ரிசர்வ் வங்கி 72 டன் வாங்கி 2ஆம் இடத்தை பிடித்து, கடந்த ஆண்டு அதிக அளவு தங்கத்தை வாங்கியது 2ஆம் இடம் பிடித்திருப்பது இந்திய ரிசர்வ் வங்கி. இதற்கு காரணம் பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவணி கையிருப்பை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தால் $1 88 ரூபாய் கிட்டத்தட்ட வந்துவிட்டது. இதனால் பொருட்களை வாங்கும் போது தங்கத்தின் விலை அதிகமாக இருந்தால் நம்மிடம் கையிருப்பு அதிகமாக இருக்கும். நம் கையிருப்பு அதிகமாக இருக்கும் பொழுது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது ரிசர்வ் வங்கிக்கு. அதற்காக தான் தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது. இதுவும் ஒரு காரணம். அதாவது தங்கத்தின் விலை உயர்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. புவிசார் மாற்றங்கள், பொருளாதார தேக்க நிலை, ட்ரம்பின் அதிரடி அறிவிப்புகள், வரி விதிப்பு என்பதால் பலர் பயந்து டாலரிலே முதலீடு செய்யாமல் தங்கத்திலே முதலீடு செய்ய, பங்கு சந்தையை தவிர்த்துவிட்டு தங்கத்தின் முதலீடு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு போன்ற பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ரிசர்வ் வங்கி வாங்கி குவிப்பதற்கு காரணம் இது. ரிசர்வ் வங்கி கையில் தங்கம் நிறைய இருக்கும்போது அதனுடைய மதிப்பு உயரும் போது, டாலர் மதிப்பு உயரும் போது இதனுடைய மதிப்பும் உயரும். அப்பொழுது அந்நிய செலாவணி கையிருப்பும் உயர்வதால் நம்முடைய பணவீக்கத்தை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்பதற்காகத்தான் இது போன்று தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது ரிசர்வ் வங்கி. ஆனால் தங்கத்தை ரிசர்வ் வங்கி அதிகம் வாங்குவதும் தங்க விலை உயர்வதற்கு ஒரு வகையில் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. என்றால் டிமாண்ட் அதிகமாகிறது. இவர்கள் வாங்கி தங்கத்தை குவித்து விடுவதால் டிமாண்ட் அதிகமாகிறது. இதனால் தங்கத்தின் விலை உயர்வதற்கு அதுவும் ஒரு வகையான காரணமாக இருக்கிறது. ஆனால் பொதுவான நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2023ஆம் ஆண்டு இறுதி நிலவரப்படி இந்திய ரிசர்வ் வங்கியின் கையிருப்பில் அப்போது $4830 கோடி மதிப்பிலான 803 தங்கம் இருந்தது. 2024ஆம் ஆண்டு முடியும் பொழுது அதனுடைய மதிப்பு என்னவென்று பார்த்தால் 876 டன்னாக உயர்ந்தது. அப்பொழுது $6620 கோடி இருந்தது. இது 2024 அதிகபட்சமாக, ஒரு ஆண்டிலே அதிகபட்சமாக தங்கத்தை வாங்கியது என்பது இதுதான் குறிப்பிடத்தக்கது. இனிமேல் நாணய ஏற்ற இறக்கும், அதன் விளைவாக ஏற்படும் இருப்புகளின் மறு மதிப்பீட்டிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள தங்க கொள்முதல் உதவுகிறது என்று ரிசர்வ் வங்கி கருதுவதால் தான் தீவிரமாக தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது. நம்ம எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2025 ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி, கடந்த ஜனவரி 31 நிலவரப்படி இந்திய ரிசர்வ் வங்கியின் வசம் உள்ள அந்நிய செலாவணி கையிருப்பு $63,060 கோடி இருந்தது. கிட்டத்தட்ட 56 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது. இது ஜனவரி 24ஆம் தேதி முடிவடைவதை பார்க்கும்போது $105 கோடி அதிகம். என்றால் இந்த ஒரு வாரத்தில் தங்கத்தின் விலை உயரும் பொழுது டாலரின் மதிப்பு உயர்கிறது, அப்போது தங்கத்தின் மதிப்பும் உயர்கிறது. இதனால் அந்நிய செலாவணி அதிகமாகிறது. அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தங்கமாக வாங்கி, டாலராக வாங்காமல் தங்கமாக வாங்கி குவித்து வருகிறது. இதனுடைய பாதிப்பு தங்கத்தின் அன்றாடம் ஆபரண தங்கை வாங்குவோருடைய நகை பாதிப்பு விலை உயர்வதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை என்பதுதான் பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. நேயர்களே.